நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல பிக் பாஸ் தொடங்க போது. இந்த பிக் பாஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி நிறைய லிஸ்ட் இது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த லிஸ்ட் எல்லாத்துலயும் பெரும்பான்மையா இவங்களோட பேர் வந்துருது. இவங்க பேரு ஜனனி அசோக்குமார் அப்படின்றது. கண்டிப்பா விஜய் டிவி பார்க்குறவங்களுக்கு இவங்கள தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் டிவில ஆரம்ப கட்டத்துல வந்த சீரியல்ல இருந்தே இவங்க நடிச்சிருக்காங்க. 2016ல இருந்தே இவங்க சீரியல் நடிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காங்க. நாம் இருவர் நமக்கிருவர்ன்ற சீரியல்ல நடிச்சிருக்காங்க. ஆயுத எழுத்துன்ற சீரியல்ல நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீரியல்ல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏமாளி அப்படின்ற ஒரு படத்துல சின்ன கதாபாத்திரம் மட்டும் இவங்க பண்ணிருக்காங்க போல. என்ன கதாபாத்திரத்துல இவங்க வருவாங்கன்றது எனக்கு ஞாபகமே கிடையாது. ஆக்சுவலா இவங்கள பொறுத்த வரைக்கும் உள்ள வரதுக்கு முன்னாடியே நிறைய ஃபேன் சப்போர்ட்லாம் ஏற்பட்டிருக்கு. அதாவது சோஷியல் மீடியால இவங்க ரெகுலரா போட்டோ வீடியோலாம் போடுவாங்க. அதுல நிறைய பேர் ஃபேன்ஸா மாறிட்டாங்க. நம்ம பசங்க தான், நம்ம பசங்க அழகா இருந்தா விடுவாங்களா, அதனால இவங்களுக்கு ஃபேனுன்ற மாதிரி இப்பத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்காக நிறைய குரூப் எல்லாம் தொடங்கியிருக்காங்கங்க. நீங்க ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனனி அசோக்குமாருக்காக நிறைய குரூப்பை இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட ஓட்டு இவங்களுக்கு தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களா பிஆர் டீம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பொதுவாக பசங்களே அப்படி ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்றது தெரியல. இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இவங்க கொஞ்சம் கோவமான டைப் மாதிரி தான் தெரியுது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கோவமான டைப்பா இல்லை சாஃப்டான டைப்பா, எவ்வளோ நாள் இந்த வீட்டில் தங்க போறாங்கன்றதுலாம் நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு நாள்ல இவங்க வராங்களா இல்லையான்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஆனால் மேக்சிமம் இவங்க வரதான் வாய்ப்பு.